ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹோண்டா சிட்டியோட ஏர் ஃபில்டர் சேஞ்ச் எப்படி பண்ண போகிறோன்றதான் பார்க்குறோம். இந்த ஹோண்டா சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பானட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த பானட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதனோட லிவர் எடுத்து பானட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும், அந்த ஏரோ சிம்பிள் போட்டிருக்க இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியோட ஏர் ஃபில்டரோட பிளேஸ்மெண்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அது பேட்ரி, அதுக்கு நியர்பையில் இருக்கிறது தான் இதுதான் ஏர் ஃபில்டர். ஸோ அந்த ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற அந்த சென்சார் ப்ளக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அங்கே ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணால் சென்சார் ப்ளக் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளிப் இருக்கும், அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கணும். அந்த சைடு ஒரு கிளிப் இருக்கும், அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டர் மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வெளியில் தள்ளினோம்னா ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன இண்டிகேஷன் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பிடிச்சி ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணணும். அதை லிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெதுவாக வெளியில் எடுத்தீங்கன்னா ஏர் ஃபில்டரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிளாக் அவுட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் கலரில் இருக்கும் இந்த ஏர் ஃபில்டர். இந்த ஏர் ஃபில்டரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப பிளாக் கலரில் மாறி போயிடுச்சு. ஸோ இதனால் மைலேஜ் ட்ராப் ஆகுது சான்சஸ் இருக்குது. ஏர் ஃபில்டர் கேபினை சுற்றி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு நியூ ஃபில்டர் போட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம் ஓல்டு ஏர் ஃபில்டருக்கும் இப்போ நீ இருக்கிற நியூ ஏர் ஃபில்டருக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஹே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.